இப்போ நீங்கள் பார்க்குறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குருபரப்பள்ளிங்கிற ஏரியாவில் ஓடுற ஒரு ரிவர் பக்கத்தில் இருந்தால் எடுத்த ரிவரு ப்ளஸ் மலை ஒட்டின பகுதியில் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ நான் ட்ரெக்கிங்காக அப்படியே போனோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால அப்படியே ட்ரெக்கிங்காக போனோம். ஸோ போனப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது காட்டுக்குள்ளே என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தோம் நாங்கள். ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேப்சர் பண்ணேன், அதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுன்னா நல்ல வானத்தை பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ப்ளூ, டார்க் கலர் ப்ளூ, ஒயிட் கலரில் ஷேடோ, நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே மூவ் பண்ணி உள்ளே போய்க்கிருந்தது. பார்த்திங்கன்னா இதுதான் ஆறு. இன்னும் ஆற்றுல தண்ணி வரல, ஃபுல்லாக ஆறு. உள்ளே இறங்க முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. மலையிலேருந்து கீழே இறங்கினாலும் இறங்க முடியாது, ஃபுல்லாக பாறை தான். கீழே அடியில் ஃபுல்லாக பாறை, எல்லாமே தகடாக பிளேடு மாதிரி இருக்குது, எல்லாமே அந்தளவுக்கு இருக்குது. காட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குமோ எல்லா மரங்களையும் பார்த்தேன். இது உள்ள காட்டில் உள்ள மரம் தான் இது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா இது மேலே ஸ்கை எடுக்கும்போது வீடியோ, அது அழகாக இருந்துச்சு. சப்பாத்தி கல்லியில் நிறையா வளர்ந்துருந்துச்சு. அந்த சப்பாத்தி கல்லியில் ஒரு பெரிய ஒரு ஸ்பைடரு, சிலந்தி பூச்சி பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இடத்துல பெரிய சிலந்தி பார்த்தோன்னா, எங்களுக்கு பார்த்தோன்னா கூட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. நல்லா பெரிய சைஸு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த மாதிரி, நார்மலான இதில் பார்த்ததில்லை. இது காட்டுக்குள்ளே தான் பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா ஓனா, அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓனா நம்ம எங்கள் சைட்லேனா வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த காட்டுக்குள்ளே பார்க்கும்போது அது வளன்னு உடம்பே வளன்னு இதுவாக இருந்துச்சு. ஃபேஸு பார்த்திங்கன்னா முழுக்குன்னு இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா பார்த்தேன். குட்டி நிறையா போட்டிருக்கும் போல். குட்டி நம்ம கால் வைக்கிற இடம் பூரா 4-5 தவி எங்கிட்டு ஓடிக்கி இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிறது நான். இதை அப்படியே நின்றுக்கு இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் அப்படியே நின்றுக்கு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கேப்சர் பண்ணேன் நான். இதையும் கலர் பார்த்திங்களா, உடம்புல உள்ள இது டிசைன்ஸை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, ஒரு பாம்போட உடம்புல உள்ள டிசைன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது கேப்சர் பண்ணேன் நான். ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்குது. ஓனானுக்கு ஒரு முள்ளாக அந்த மாதிரி என்ன இருக்கும், ஆனால் இதில் எதுவுமே இல்லை. ஃபேஸ் கட்டு அப்படியே க்ளீனாக இதுவாக இருந்துச்சு. ஷேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஃபேஸ் கட்டு. ஓடவே மாட்டேன்ட்டு இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் எடுத்தாலும் நகரலை, அது அப்படியே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இது ஒன்று தான் ஓட ஆரம்பிச்சது. நிறையா இருந்துச்சு குட்டி, எக்கச்சக்கமாக. கால் வைக்கிற இடத்துல போனால் 2-3 குட்டி அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு வாழை பற்றியில் எப்படி இருக்குன்னு விரட்டினோன்னா கோவம் வந்து அப்படியே நிப்பாட்டி இருந்துச்சு வாழை தூக்கி. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் மலைக்குள்ளே. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த மிச்சம் உள்ள இதையும் நான் போடுற வீடியோவாக. வாழை பற்றி எவ்வளோ ஷார்ப்பாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நான் இந்த மாதிரி ஓனா நான் பார்த்ததில்லை எங்கள் ஊர் சைடு. ஸோ இதெல்லாம் காட்டுக்குள்ளே தான் பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காட்டுக்குள்ளே. சிட்டிக்குள்ளே பார்க்குற இதை காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.